கண்கள் நேசா வாழ்வோரும் நானுந்தன் காதல் தாசா என்னோடு வாதினமே என்னோடு வாதினமே. எல்லாம் வந்துட்டாங்க. வெல்கம் டு தி ஷோ. இது ஆஹா மாமியா ஓஹோ மருமகள். சித்ரா 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 மூட விட்டு வெளியில வா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் கூப்பிட்டுருவோமா? கூப்பிட்டுருவோமே. சீக்கிரமா வாங்க. லட்சுமி நாராயணன் ஃபேமிலி. Welcome Stephen and family. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறது திரு சுபாஷ் அவர்கள் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுடைய ஜி ஃபேமிலியோட நீங்க இணைஞ்சிருக்கீங்க. பொதுவா வந்து இந்த பார்ஷியாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்கும்ல. ஆனா மருமகள் நிறைய ஃபீல் பண்ணிருப்பீங்களே, அம்மாவும் புள்ளையும் ஒரே மாதிரி இருக்காங்க பத்தியா, எல்லா விஷயத்துல ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பீங்கல்ல. அது ஸ்பெசிஃபிக்கா பாரு, இவங்க ரெண்டு பேரும் ஒரே கலர் Dress வேற. அம்மாவும் பையனும், வைஃப் வந்து பச்சை கலர். சோ எந்த விஷயத்துல வந்து உங்க வீட்டுக்காரர் வந்து அவங்க அம்மா மாதிரியே இருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? காமனா எங்க வெளில போனாலும் அவங்களுக்கு என்ன ஃபேவரட்டோ அதை இது பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓ, அவங்க ரெண்டு பேருக்கு ஃபேவரட் ஒரே தான் இருக்கும். உங்களை கண்டுக்கிறதே இல்ல, அப்படியே கைட்டி விட்டு வரியா வந்தா வா போனா போ அப்படின்ற மாதிரி. ஆனா அது மிகப்பெரிய தப்பு இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க திரு சுபாஷ்? அப்படி இல்ல, நான் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓ, அவ கூட எப்போதும் சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். சேர்ந்து இருக்கணும். கரெக்ட் தானே? அதுக்கு தானே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்காக நான் எல்லாத்தையுமே அவளுக்காக செய்யக்கூடாது இல்ல, நானா இருக்கணும்ல. அம்மா நீங்க தான் எங்களுக்கு தேவை. போகும்போது நீங்க எப்படி போறீங்கன்னு மட்டும் பாருங்க. அடி வாங்காம போனா சரி. மிஸ்டர் ஸ்டீஃபன் நீங்க சொல்லுங்க, என்ன ஒத்துமை பார்ஷியாலிட்டி காமிப்பாங்கல்ல, ஒரே மாதிரி இருக்காங்கப்பா ரெண்டு பேருமே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்களா? அந்த ஒரு விஷயம் சொல்லுங்க. ரெண்டு பேரும் எல்லா விஷயத்துலயுமே ஒத்துமை. ஆஹா, அவங்க எங்க வீட்டுக்காரருக்கும் சீக்கிரமா கோவம் வராது, அது மாதிரி எங்க மாமியாருக்கு கோவமே வராது. இந்த கோவப்படுறத கூட சிரிச்சிட்டு என்ன சோஃபி ஏன் சோஃபி இப்படி பண்ணிட்ட அப்படின்னு கேட்பாங்க. அப்ப உங்களுக்கு வசதி தான், என்ன வேணா திட்டிக்கலாம், கண்டுக்க மாட்டாங்க. அல்ல திட்ட மாட்டோம், எங்க அம்மாவை நாங்க திட்டுவோமா. மிஸ்ஸஸ் லட்சுமி நாராயணன் நீங்க சொல்லுங்க, எந்த விஷயத்துல ரெண்டு பேருமே ஒத்து போறாங்க? ரெண்டு பேரும் அமைதியா இருப்பாங்க, எது நான் சொன்னாலும் என் இஷ்டத்துக்கு விட்டுருவாங்க என்ன. அது ரெண்டு அந்த விஷயத்துல இவங்க ரெண்டு பேரும் நல்லதுதான். அது என்ன சொன்னாலும் அமைதியா இருக்காங்களே அப்படின்னு என்ன என் இஷ்டத்துக்கு விட்டுறாங்க. ரெண்டு பேருமே அதுல ஒரே மாதிரி இருப்பாங்க. மாமியார் வந்து பாத்துருப்பாங்க, அவனே கம்முன்னு இருக்கான், நம்ம எதுக்கு, நம்மளும் கம்முன்னு அவன் வழியிலே போயிடுவான். இல்ல அப்படி போனது அது. நம்ம ஹஸ்பண்டும் நினைச்சிருப்பாரு, அம்மாவே கம்முன்னு இருக்காங்க, நம்ம எதுக்கு பேசி அடி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். கை தட்டுறாரு பாரு, அதுதான் உண்மை போல இருக்கு. ஓகே, சோ இந்த ஜாலியோட நம்ம கேம் ஆரம்பிச்சிடலாம். லெட்ஸ் ப்ளே. இருக்கோ ரெடியா? வெடிப்போம் வெடியா டிஷ். நம்ம முதல் சுற்றுல இருக்கோம். இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் த மருமகள்ஸ் உடைய கண்கள்லாம் கட்டிடுவோம். இந்த பாக்ஸ்ல வந்து நீங்க என்ன வேணா பண்ணுங்கன்னு விட்டுருவோம். சோ என்ன ஒரு விஷயம் நீங்க பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நாங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சொன்ன உடனே அந்த சேர்ல போய் உட்காரணும். மருமகள்ஸ்லாம் வந்து சேர்ல உட்காரத்துக்கு உங்களுடைய மாமியாரும் உங்களுடைய ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி கரெக்டா உட்காந்தீங்க அப்படின்னு சொன்னா 100 பாயிண்ட் கம்பெனி சார்பா உங்களுக்கு கொடுப்போம். அது மட்டும் இல்லாம எந்த டீம் மருமக உட்காருங்களோ அந்த டீம்ல வந்து ஒரு கேள்வி கேட்போம். உங்களுக்கான கேள்வி எப்படி இருக்கும்னா, அந்த எல்இடியில் ஒரு இமேஜ் வரும், அந்த இமேஜ் பேஸ் பண்ணி கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மொத்தம் 5 ஆப்ஷன் இருக்கு. ஒவ்வொரு ஆப்ஷன்லயும் நீங்க வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க ஸ்கோர் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ஸோ இப்போ ஆல் த மாமியார்ஸ் மருமகளுடைய கண்களை அழகா கட்டுங்க பார்ப்போம். ஆல் த மருமகள்ஸ் கண்கள் கட்டியாச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே மாமியார் கை தாங்கல கூட்டு வந்து இந்த பாக்ஸ்ல விடுங்க பாப்போம். மருமகள்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
கைட் பண்றதுக்கு ஹஸ்பண்ட்ஸும் மாமியார்ஸும் ரெடியா இருக்கீங்களா? ஓகே கமல், உங்களுடைய வேலையை காமிக்க ஆரம்பிங்கள். டைம் ஸ்டார்ட் நவ. இந்த ராஜ சிம்மாசனத்தை முதல் முறையாக பிடித்திருப்பவர் லக்ஷ்மி அவர்கள். அதனால கம்பெனி சார்பா அவங்களுக்கு 100 பாயிண்ட் கொடுக்குறோம். ஜோரா கை தட்டிங்க நீங்களே. அது மட்டும் இல்லாம இப்போ உங்களுக்கான கேள்வியும் வரப்போகுது. லக்ஷ்மி அவர்களுக்கான கேள்வி இதோ. இந்த 3 நகைகளில் வேறுபட்ட ஒன்று எது? And your time starts now. 3 நகையில வித்தியாசமா இருக்க ஒண்ணு. நெக்லஸ். நெக்லஸ். ஏன்னு சொன்னீங்க நெக்லஸ் சொன்னீங்க? எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஓகே. சோ லக்ஷ்மி அண்ட் ஃபேமிலி நெக்லஸ் என்பது சரியான விடை. Your time starts now. லக்ஷ்மி, நீங்க தான் வந்து இந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்திருக்கீங்க. சோ நீங்க சரியா உட்கார்ந்ததால 100 பாயிண்ட் ஸ்கோர் பண்றீங்க. உங்களுக்கான பிக்சர் இதோ. யார் இவர்கள்? And your time starts now. இவங்க 2 பேர் சொல்லலாம் எங்களுக்கு. 5 4 3 ரேசர் ஒருத்தர். டைம் அப். அவங்க வந்து கல்பனா சாவ்லா. இவர் வந்து அபினவ் பிந்த்ரா. துப்பாக்கி சுடுறவர் இவரு. அவங்க ராக்கெட்ல போறவங்க. பட் ஸ்டில் உங்களுக்கான வாய்ப்பு வந்து இழந்துட்டீங்க. பட் லக்ஷ்மி வந்து கரெக்டா சீட்ல உட்கார்ந்ததுனால 100 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கம்பெனி சார்பா கொடுக்குறோம். கை தட்டி ஜாலியா வாங்கிக்கோங்க. ஓகே, உங்களுக்கான தேர்ட் ஆப்ஷன் இதோ. Time starts now. சோஃபியா, ஏங்க இப்படி போய் இவ்வளோ ஃபாஸ்டா ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி எகிரி குதிக்கிறீங்க இல்ல? இதெல்லாம் எங்க வீட்டுக்காரோட முன்னாள் பகை. முன்னாள் பகை கோத்து விட்டு வேடிக்கை பாக்குறாரு ஸ்டீஃபன். எனக்கு தெரிஞ்ச ஸ்டீஃபன் வந்து கொஞ்சம் கைட் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, முன்னாடி போ 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 போனாரு. இல்ல நீங்க போ 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 போன்னு தான் சொன்னீங்களே தவிர்த்து முன்னாடி போய் லெஃப்ட் போ ரைட் போ அப்படின்னு தான் நீங்க சொல்லிருக்கீங்க. இல்ல ஸ்ட்ரைட்டா தான் இருந்துச்சு. அவங்க போயிட்டே இருந்தாங்க, ஸ்பீடா போயிட்டாங்க அப்படின்ட்டு. பட் ஜோக்ஸ் அபார்ட், இது வந்து விளையாட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. கரெக்டா? 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் இல்லைன்னா அடுத்த ரவுண்ட்ல வாங்கிக்கலாம். பட் கீழே விழுந்து கால் கையெல்லாம் உடைஞ்சதுன்னா ப்ராப்ளம். இப்போ எதுவும் அடிபட்டிருக்கா உங்களுக்கு? பரவாயில்லையா? இல்ல பரவாயில்ல. கண்டினியூ பண்ணலாமா? ஓகேவா? சரி, Okay, இப்போ நான் இப்போ 3வது ஆப்ஷன் மட்டும் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வைப்பேன். யூ கேன் ப்ளே. அந்த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஸோ மிஸ்ஸஸ் லக்ஷ்மி வந்து சேர்ல உட்காந்துருக்காங்க. சேர்ல உட்காந்ததுக்காக 100 பாயிண்ட்ஸ் நாங்க தரோம். அண்ட் உங்களுக்கான ஆப்ஷன் இதோ. படத்தில் உள்ள விக்ரம் நடித்துள்ள படம் பெயர்கள் சொல்லுங்க. Your time starts now. அன்னியன். அழகிய அழகிய திருமகன். அழகிய திருமகன். டைம் அப். டைம் அப். அன்னியன் என்பது சரியான விடை. அது தெய்வ திருமகள். ஒரு ஆன்சர் வந்து நாங்க கரெக்டா எடுத்துக்கிறோம். அதுக்காக வந்து 50 பாயிண்ட்ஸ் வந்து கம்பெனி சார்பா கொடுக்குறோம். 50 பாயிண்ட் கொடுத்தோம்ல. அன்னியன் டயலாக் ஒன்று சொல்லி காட்டுங்க பாப்போம். 5 பைசா திருனா தப்பா? 5 பைசால திருடுவீங்களா நீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. 5 தடவை 5 பைசா திருனா தப்பா? லைட்டா தப்பு மாதிரி தான் இருக்கு. தப்பு மாதிரி தெரியல, விட்டுருங்க. அவ்வளவுதானா? சோ லக்ஷ்மி, நீங்க 150 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. சோ உங்களுக்கான 4வது வாய்ப்பு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. லக்ஷ்மி, நீங்க எழுந்துக்கலாம் சீட்ல இருந்து. டைம் ஸ்டார்ட் நவ. பட் மிஸ்ஸஸ் லக்ஷ்மி ரொம்ப ஓவருங்க. நீங்க எங்க போனாலும் கரெக்டா அதோ இப்படி தான் போறாங்க. இந்த கோழி எல்லாம் பிடிப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி நீங்க கோழி பிடிச்சி ஷேர் பிடிச்சி உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்க ஏரியால கவுன்சிலரா இருக்கீங்களா நீங்க லக்ஷ்மி? சீட்டை கரெக்டா பிடிச்சி உட்காருங்க. என்னோட பேர் கைடன்ஸ் கரெக்டா இருக்கு. அவர் அப்படியா? சொல்றது கரெக்டா இருக்கு. ஓகே, சோ நீங்க சேர்ல உட்கார்ந்து 100 பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கீங்க. சோ லக்ஷ்மி, உங்களுக்கான ஆப்ஷன் இதோ. இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. புலி பசித்தாலும் புள்ளை சாப்பிடாது. புலி பசித்தாலும் புல்லை சாப்பிடாது என்பது சரியான விடை. சூப்பர். அப்பாடி, ஒரு வழியா வந்து 200 பாயிண்ட்ஸ் நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. கங்க்ராட்ஸ். அண்ட் உங்களுக்கான 5th ஆப்ஷன், இட்ஸ் தி லாஸ்ட் ஆப்ஷன்.
இருக்காங்க. ஆனா மிஸ்ஸஸ் லக்ஷ்மி பாத்தீங்கன்னா அந்த தூணி அப்படி தள்ளி விட்டுட்டு நேரா போய் உட்கார்றாங்க. ஸோ மிஸ்ஸஸ் லக்ஷ்மி நீங்க 100 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. ஸோ மிஸ்டர் லக்ஷ்மி உங்களுக்கான ஆப்ஷன் இது. படத்தில் உள்ள தவறு என்ன? And your time starts now. பைசா கோட். இல்ல இருக்க மிஸ்டேக் என்ன? Time up. டைம் ஆப். சாஞ்சிருக்கு. சாஞ்ச கோபுரம் வந்து ஒண்ணே உடுதா இருக்குவாங்க. இங்க 2 இருக்கு. அது என்ன கோபுரம் தெரிஞ்சுக்கலாமா? பைசா. பைசா டவர் என்பது சரியான விடை. இருந்தாலும் நீங்க தவற கண்டுபிடிக்காதனால உங்களுக்கு நாங்க மார்க் கொடுக்க முடியாது. 50 பாயிண்ட்ஸ். அதெல்லாம் இல்ல. 25. 5 பைசா கூட பெறாது எங்க கிட்ட இருந்து. லக்ஷ்மி சீட்ல உட்கார்ந்ததுக்காக மட்டும் 100 பாயிண்ட் உங்களுக்காக கொடுக்குறோம். முதல் சுற்றை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் என்னன்றதை இப்ப நம்ம பார்த்துடலாம். சுபாஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க 0 மார்க் வாங்கியிருக்கீங்க. அடுத்து ஸ்டீஃபன் அண்ட் ஃபேமிலி நீங்களும் 0 மார்க் வாங்கியிருக்கீங்க. லக்ஷ்மி அண்ட் ஃபேமிலி நீங்க 750 ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட்ல இருக்கோம். என்னடா இது ஒரு மாலை எல்லாம் கீழே போட்டுருக்காங்க, பக்கத்துல பால்லாம் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? சிம்பிள் டாஸ்க் தான். ஸோ இத்தனை நாள் நம்ம வந்து ஒவ்வொரு டாஸ்க்குமே யோசிச்சு கஷ்டமா வச்சிருந்தோம். பட் உங்களுக்காக நாங்க ஈஸியா வச்சிருக்கோம். என்ன டாஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட்டுன்னு நினைச்சுக்கணும். இந்த கோர்ட் வந்து நாங்க வந்து தரையில ஃபிட் பண்ண போறது இல்ல, உங்க மாமியார் தலையில ஃபிட் பண்ண போறோம். ஓகேவா? உங்க மாமியார் வந்து இங்க நிறுத்தி வச்சிருவோம். 60 செகண்டுக்குள்ள மருமகள் அங்க இருந்து அந்த பால்ஸ் எடுத்து ஒன்னொன்னா வந்து இந்த பாஸ்கெட்ல போடணும். ஓகேவா? புரியுதா? லெட்ஸ் ப்ளே மோதி பாரு. என் மருமக ஸ்டார். ஸோ இந்த கேம் விளையாடுறதுக்காக ஃபர்ஸ்ட் சுபாஷ் அண்ட் ஃபேமிலியை கூப்பிடலாம். வாங்க சுபாஷ். சுபாஷ் அண்ட் ஃபேமிலி ரெடியா இருக்கீங்களா? ஓகே, அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அம்மா தலைக்கு மேல போகுதே பால் எங்க? கால்ல நீ கேட்ச் பண்ணலாம் கரெக்ட்டா. இந்த பூம்பூம் பாட்டு ஆடுற மாதிரி ஆடுறீங்களே. நீ கையில புடிச்சுக்கலாம். கையில புடிச்சிட்டு ஹலோ இல்ல நைட்டுக்குள்ள சோப் முடிச்சிருமா? இந்த பூம்பூம் மாடு கேக்குற மாதிரி கேட்கணும். 20 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு பால் கூட போடல. அம்மா கையில புடிச்சு சீக்கிரம் நேரா நில்லுங்க. எல்லாம் கரெக்டா பாலை பிடிங்க. ஏதோ ஒன்று பண்ணுங்க. கையில புடிமா. கையில பிடிக்கூடாது, அதை பிடிக்கல கையில. ஏய் கரெக்டா மேல போடாடி. 40 செகண்ட்ஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் 20 செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஒன்னாச்சு ட்ரை பண்ணலாம். நீங்க கரெக்டா அதை கேட்ச் பண்ணணுமா? பொறுமையா போடுங்க. ஒண்ணு கூட போடல இன்னும். 50 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. 1 2 கம் ஆன் 4 3 2 1 டைம் அப். ஓகே, வா. பரவாயில்ல, நீங்க வந்து 60 செகண்ட்ஸ்க்குள்ள வந்து 2 பால் வந்து உருப்படியா போட்டிருக்கீங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி போட்டுருக்கலாம். ஆனா உங்களுக்கு மேல மீறி எங்கேயோ போதே பால். அந்த அளவுக்கு நீங்க வீசுறீங்க. உங்க வீச்சு எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க கால்ல 2 வாட்டி நீங்க அடிச்சிருக்கீங்க தெரியுமா? நல்லா பழி வாங்கிட்டீங்க. ஆல் தி பெஸ்ட்டுங்க. சூப்பர். சோ இந்த விளையாட்டு அடுத்தபடியா விளையாட வராங்க நம்ம ஸ்டீஃபன் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம். சோஃபியா, மாவீராங்கனை சோஃபியா ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கு. விழாம போடுங்க. உழுந்தா கூட டேமேஜ் அடுத்த உங்களுக்கு தான் இருக்கணும், நமக்கு இருக்கக்கூடாது. அந்த கொள்கையை பின்பற்றுங்க. Your time starts now. எங்கேயோ போதே. பொறுமையா எங்கேயோ போடுறீங்க. பார்த்து கான்சென்ட்ரேட் பண்ணி போடுங்க. 60 செகண்ட்ஸ் இருக்கு. அம்மா நீங்க ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. கரெக்டா நீங்க கேட்ச் பண்ணலாம். அப்படி பொறுமையா பார்த்து மண்டையில போடுங்க. ஒரு அடி. ஒண்ணு. காட்டாதீங்க. நீ இல்ல, அவங்களே கரெக்டா தான் போடுறாங்க. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தா மட்டும் புடிங்க. இதெல்லாம் கேட்ச் பண்ணலாம். 20 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. இன்னும் 40 செகண்ட்ஸ் இருக்கு. போடுங்க. 2 ஆனா நிஜமா நீங்க மாமியார் மேல இருக்கிற எல்லா கோவத்தையும் காமிக்கிற மாதிரியே இருக்கு. இன்னும் 15 செகண்ட்ஸ் இருக்கு. 3 பொறுமை. லாஸ்ட் 5 செகண்ட்ஸ் மோர். பொறுமை மேல போடு. டைம் பரவாயில்ல. வாங்க. வாங்க சோஃபியா.
ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பந்துகளை போட்டிருப்பீங்க. பட் நீங்க வந்து அப்படின்னீங்களா, அது வந்து பவுன்ஸ் ஆகி வெளியே போயிடுச்சு. ஆமா, பிடிக்க வேண்டியதுக்கு பிடிக்காம வந்து சைட்ல போறதெல்லாம் வந்து பிடிக்க ட்ரை பண்ணீங்க. பட் ஸ்டில் 60 செகண்ட்ல வந்து 3 பால வெற்றிகரமா போட்டீங்க. இந்த விளையாட்டு அடுத்தபடியா விளையாட போறது மிஸ்டர் லக்ஷ்மி அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் देम. சோ கீதா, எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ரெடி. அந்த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. Now. பொறுமையா போடுங்க. ட்ரை பண்ணுங்க. ரொம்ப பொறுமையா போட்டீங்கன்னா பாலே விடாது. கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணலாம். கான்சென்ட்ரேட். நூலிழையில் தப்பி விட்டீர். 20 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. 1 30 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. ஒரு பால் தான் போட்டிருக்கீங்க. லாஸ்ட் 15 செகண்ட்ஸ் more. Five seconds தான் இருக்கு. and time up. So மிஸ்டர் லக்ஷ்மி அண்ட் ஃபேமிலி, நீங்க ரொம்ப மெதுவா போட்டீங்க. ஓகே, பட் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம். ஏன்னா ஒரு சிலது பார்த்தீங்கன்னா அவங்கள தாண்டி போயிடுச்சு, ஒரு சிலது அவங்க முன்னாடியே போயிடுச்சு. கரெக்டாக அந்த குறி வச்சு நீங்க அடிச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, 60 செகண்ட்ஸ்க்குள்ள 2 பால்ஸ் நீங்க போட்டிருக்கீங்க பாஸ்கெட் பால்குள்ள. சூப்பர். Thank you. இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்கோர் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுபாஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க 400 மார்க் வாங்கியிருக்கீங்க. இந்த ரவுண்டோட நிஜமாலே ஸ்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மாவீராங்கனை சோஃபியா தான். நீங்க 600 மார்க் வாங்கியிருக்கீங்க. மிஸ்டர் லக்ஷ்மி அண்ட் ஃபேமிலி, நீங்களும் 400 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. சோ ஸ்டீஃபன், மனைவியை குஷிப்படுத்துற வகையில ஒரு டான்ஸ் எங்களுக்காக ஆடுங்களேன். உங்களுக்காக நான் பாட்டு போடுறேன். இப்போ வந்து நம்ம 3வது ரவுண்ட்ல இருக்கோம். எஸ், இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் என்னடா சாப்பாட்டு ஐட்டங்களாவே முன்னாடி வச்சிருக்காங்க, சூசாவே இருக்கே அப்படின்னு பாக்குறீங்களா? இல்ல, இந்த ஜூஸ் வந்து நாங்க ஸ்பெசிஃபிக்கா வச்சதே வந்து கீழெல்லாம் உழுந்து எங்களுக்காக கஷ்டப்பட்டு விளையாடின சோஃபியாக்காக தான். பரவாயில்ல, சாமி ஜூஸ் கொடுக்குது. சாமி ஜூஸ் கொடுக்குது. அடிபட்டாலும் மனம் தளராமல் உழைக்கிறார் திருமதி சோஃபியா அவர்கள். இந்த ரவுண்டை பொறுத்த வரையும் நாங்க மொத்தம் 8 கேள்விகள் கேட்போம். நாங்க கேள்வி கேட்ட உடனே மாமியார் வந்து பஸ்ஸை பிரஸ் பண்ணோம். நீங்க பஸ்ஸை பிரஸ் பண்ண உடனே மருமகள் வந்து ஆன்சர் சொல்லணும். மருமகள் கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு 100 பாயிண்ட் கம்பெனி சார்பாக கொடுப்போம். இன்கேஸ் மருமகள் தப்பாக ஆன்சர் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு -100 பாயிண்ட்ஸ் வந்துடும். கம்பெனிலேருந்து அந்த 100 மார்க்கை வந்து பிடிங்கிப்போம். நீங்கள் வந்து ஆன்சர் சொல்ல பேபான்னு மூச்சா கூட -100 பிடிங்கிடுவோம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய கணவன்மார்கள்லாம் பாத்தீங்கன்னா நிலவேம்பு ஜூஸ் குடிப்பாங்கல்ல, நிலவேம்பு ஜூஸ் கசப்பா கேவலமா இருக்குமே சாப்பிட்றதுக்கு, அந்த ஜூஸ் மடக்கு 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 மடக்குன்னு குடிக்கணும். இந்த ரவுண்டு வந்து சோஃபியாக்காகவே வச்சோம். உங்களை விட வச்சு அவர் வேடிக்கை பார்த்தாருல, அவரை அழ வச்சு இப்ப நீங்க வேடிக்கை பாக்குறீங்க. பதில் சொல்றதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல, பட் நம்ம கிட்ட சும்மா அண்ணாந்து வேடிக்கை பாருங்க. நம்ம பட்ட அவஸ்தை அவர் பண்ணணும். பண்ணா நல்ல பெண்மணிக்கு அழகு. இங்க பாருங்க, மொத்தம் 8 கேள்வி இருக்கு. 8 கேள்விக்கும் பஸ்ஸரை முதல்ல பிரஸ் பண்ணிட்டுங்க. ராங் ஆன்சர் சொல்லுங்க. 8 கிளாஸ் ஜூஸ். அப்புறம் அடுத்த நாள் காலையில வயிறு கலன்னு இருக்கும். ரொம்ப ரொம்ப நலமா இருக்கும். சரிங்களா? சோ ட்ரை பண்ணுங்க. ரெடியா இருக்கீங்களா? லெட்ஸ் ப்ளே அடிப்பே சல்லி. ஏன் மருமக கில்லி. சோ 8 கேள்வியில ஒரு கேள்விக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நாங்க முன்னாடி மேங்கோ ஜூஸ் வச்சிருக்கோம். நல்லா வெயில் காலம் இல்லையா, மேங்கோ சீசன் அப்படின்றதால நல்ல பழுத்த மேங்கோ ஜூஸ் வச்சிருக்கோம் நாங்க.
நான் கேள்வி கேட்ட உடனே நீங்க என்ன பண்ணணும், மேங்கோ ஜூஸ் 2 பேருமே சேர்ந்து குடிச்சிட்ட பிறகு மாமியார் பஸ்ஸர் பிரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மருமகள் ஆன்சர் பண்ணும். ஸோ ஜென்ரலாக லவ்வர்ஸ் தான் வந்து ஒரே ஜூஸ் வந்து 2 ஸ்டாப் போட்டு குடிப்பாங்க. நம்மளோட ஷோவில் வந்து மாமியார் மருமகள் தான் வந்து லவ்வர்ஸ். அதனால வந்து இந்த மாதிரி யோசிச்சு ஒரு கேவலமான ஏடியா வச்சிருக்கோம். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிங்க. ஓகேவா? உங்களுக்கான முதல் கேள்வி. திருமணத்தின் போது மாப்பிள்ளையுடன் இருக்கும் நண்பரை எப்படி அழைப்பார்கள்? குடிங்க குடிங்க, மாப்பிள்ளையோட இருக்கட்டும். லக்ஷ்மி அண்ட் ஃபேமிலி. மாப்பிள்ளை தோழன். மாப்பிள்ளை தோழன் ஓகே என்பது சரியான விடை. இதுக்கு இன்னொரு பதிலும் சொல்லலாம். துணை மாப்பிள்ளை அப்படின்னு துணை மாப்பிள்ளை, மாப்பிள்ளை தோழன் எல்லாம் ஓகே, கரெக்டா எல்லாமே ஓகே தான். சூப்பர், சரியான விடை சொல்லி 100 பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. உலகிலேயே பரப்பளவில் மிகப்பெரிய நாடு எது? மிஸ்டர் லக்ஷ்மி அண்ட் ஃபேமிலி. அங்க பார்க்க கூடாது. தெரியுமா முதல்ல? அவங்க பேரு பயபுல கோத்து விட்டுச்சு அப்படின்னு பாக்குறாங்க. கீதா, come on, tell me your time is running up. 5 4 3 2 கனடா. 1. கனடா என்பது சரியான விடை. இல்லை, தவறான விடை. சரியான விடை ரஷ்யா. ரஷ்யா உலகிலேயே மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட நாடு வந்து ரஷ்யா. இப்போ வந்து மிஸ்டர் லக்ஷ்மி, ப்ளீஸ் யூ ஹேவ் டு ட்ரிங்க். என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. கத்திரி புதாவணி கட்டி வந்த மோகினி கித்தாப்ப காட்டுறாளே. ஆக்சுவலா லக்ஷ்மி பார்த்தா குடிச்ச ஜூஸை வந்து கலக்க ட்ரை பண்ணாரு. அது நீங்க கலக்க வேணாம், தானா கலக்கும் இன்னொரு 1 ஹவர்ல. மிஸ்டர் லக்ஷ்மி, நீங்க தவறான பதில் சொல்லிருக்கீங்க. சோ நிலவேம்பு ஜூஸ் உங்களுடைய ஹஸ்பண்ட் குடிச்சது மட்டும் இல்ல, -100 நாங்க புடிக்கிறோம். ஓகே, உங்களுக்கான 3வது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அழகான பெண்களை இளவட்ட பசங்க எப்படி அழைப்பார்கள்? சுபாஷ் அண்ட் ஃபேமிலி, நீங்க சொல்லுங்க. ஃபிகர். ஃபிகர். ரொம்ப நல்லா இருந்தாங்க அப்படின்னா ஃபிகர். இது நல்லா இருக்குல்ல? சோ ஃபிகர் என்பது சரியான விடை. 100 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி, 4வது கேள்வி. ரெடியா இருங்கம்மா. ஸ்டீஃபன் உங்க அம்மா அமுக்கி விட்டுருங்க. குட்டிட்டு இனத்தை பெருக்கும் மீன் இனம் எது? இந்த மீன் முட்டை போடாது, ஸ்ட்ரைட்டா குட்டி போடும். ஓகே, ஸ்டீஃபன் ஸ்டீஃபன் அண்ட் ஃபேமிலி. சுறா. சுறா. சுறா பக்காவா? சுறாவா? சுறா என்பது சரியான விடை. தவறான விடை. ஆக்சுவலா சரியான விடை பாத்தீங்கன்னா திமிங்கலம். உங்க அம்மா கோத்து விட்டாங்க. சரி பரவாயில்ல, கஷ்டப்படுறத பார்க்கலாம் சீக்கிரம். சூப்பர் ஸ்டீஃபன், டல் பண்ணி. Why this colaveri டி. Why this colaveri டி. Rhythm correct. Why this colaveri டி. Maintain please. சித்ரா பாவம், ஸ்டீஃபன் போட்டு வந்த லிப்ஸ்டிக்ல பாதி லிப்ஸ்டிக் ஜூஸோட சேர்ந்து உள்ள போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தவறான பதில் சொல்லி -100 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க வாங்கினாலும் உங்க ஹஸ்பண்ட் நிலவேம்பு ஜூஸ் குடிச்சிருக்காங்களே, அந்த ஒரு ஹாப்பினஸ் மனசுக்குள்ள இருக்கு. என்ஜாய். ஓகே, சோ உங்களுக்கான 5வது கேள்வி இப்போ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொட்டிலின் வேறு பெயர் என்ன? அகைன் ஸ்டீஃபன் அண்ட் ஃபேமிலி. யானைன்னு சொல்லுவாங்க. தொட்டில் தானே? கரெக்ட் கரெக்ட். யானை. யானை, தூளி. யானை, தூளி இதெல்லாம் சொல்லுவாங்க. தூளி என்பது சரியான விடை. 100 பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி. பட்டன்ல கரெக்டா கை வச்சிட்டு இருக்கீங்க. ரத்தத்திற்கு சிவப்பு நிறத்தை அளிப்பவை எவை? லக்ஷ்மி அண்ட் ஃபேமிலி. ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் என்பது சரியான விடை. You deserve 100 பாயிண்ட்ஸ். நீ எஸ்கேப் ஆயிட்டீங்க ஜூஸ்ல இருந்து. உங்களுக்கான 7வது கேள்வி. கண்ணும் கண்ணும் படத்தில் வடிவேலு லோன் வாங்கிவிட்டு எதை காணோம் என்று சொல்வார்கள்? ஸ்டீஃபன் அண்ட் ஃபேமிலி. கிணத்தை. கிணத்தை காணோம் என்பது சரியான விடை. ஆனா அப்ப விழுந்தாலும் இப்ப பாயிண்ட் போட்டு அடிச்சு அடிச்சு எழுந்து நிக்கிறாங்க பாத்தியா? அவங்களும் அந்த கிணத்தை காணோம் தான் அதுல போய் விழுந்தாங்களோ ஒரு வேலை. அவங்க சாமியோ. அப்படிதானா? அவங்க சாமியோ. உங்க ஆத்துக்கார் காணாம போயிட போறாரு, பாத்துங்க சாமி. சித்ராவே பாத்துன்னு இருக்காரு அவர் வந்ததுல இருந்து. எங்க ஆத்துக்கார் காணாம போனாலும் பரவாயில்ல. ஆத்துக்கார் யாரு காணாம போச்சு? உங்களுக்கு 500 பாயிண்ட்.
Okay, so Stephen and family, you deserve 100 points. உங்களுக்கான கடைசி கேள்வி. கமல் பாத்தீங்கன்னா ஒரு படத்தோடைய ஸ்டோரி சொல்லுவாரு. ஒரு கட்டத்துல இந்த ஸ்டோரி தான் இந்த படம் தான் அப்படின்னு நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா மாமியார் பஸ்ஸரை பிரஸ் பண்ணி மருமகள் வந்து ஆன்சர் சொல்லலாம். அந்த படத்தோட பேர் வந்து எங்களுக்கு சொல்லணும். நீங்க வந்து நான் ஃபுல்லா சொல்லுவான்னு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஸ்டார்டிங்கே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இந்த படம் பேர் கண்டுபிடிச்சுன்னா கூட நீங்க பஸ்ஸர் அமைக்கலாம். ஓகேவா? பஸ்ஸர் அமைக்கிட்டு பதில் சொல்லனா வழக்கம் போல என்ன இருக்குது? கசாயம். லிப்ஸ்டிக்கோட ஜூஸ். ஓகே? உங்களுக்கான கதை இதுதான். ஒரு வந்து அப்பா ஒரு பையன். அப்பா வந்து பெருசா தாடியெல்லாம் வச்சு நிற்பாரு. பையன் வந்து அழகான பையன். ஸோ அப்பா பயங்கர தாதா, பார்த்தா ஊரே நடுங்குவாங்க. பையனும் அந்த மாதிரி பயங்கரமான தாதாவா இருப்பாரு. ஒரு காலகட்டத்தில் வந்து அப்பா வந்து ஒரு போலீஸ்கார் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாரு. ஸோ அப்பா என்ன சொல்லுவாரு, நம்ம என்னதான் தாதாவா இருந்தாலும் போலீஸ் தாண்டா பெரிய ஆள் மகனே, அதனால வந்து சுபாஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. தலைவா. தலைவா இன்னும் இவங்க ஜூஸ் குடிக்கலையே அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா கரெக்டா ஜூஸ் குடிச்சிட்டாங்க. சுபாஷ் கம் ஆன். அடியே இவளே, அடியே வாழ்க்கை பழக்க பிறந்தவளே, அடியே அழகே, என்னவே நான் சொல்லிட்டு பறந்தவளே, பொண்ணுங்களை எல்லாம் குத்தம் சொல்ல மாட்டேன், நீ மட்டும்தான் மோசம், நீ இல்லாம போன ஆகிடுவே வீணா, வாடியன கோசம். நாங்க ஹாப்பியா இருக்கோமோ இல்லையோ, ஆல் தி மருமகள்ஸ் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து ரிலவ் மேட்சஸ் குடிச்சிருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட். அழகப்பட்டது. போன ரவுண்ட் வந்து கஷ்டப்பட்டு விளையாடுனீங்க இல்லையா, அந்த ரவுண்டுக்கான ஸ்கோர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஸ்கோர் என்னன்னு இப்போ சொல்றோம். சுபாஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க போன ரவுண்ட்ல 0 மார்க் வாங்கியிருக்கீங்க. ஸ்டீஃபன் அண்ட் ஃபேமிலி நீங்க 100 மார்க் வாங்கியிருக்கீங்க. லக்ஷ்மி அண்ட் ஃபேமிலி நீங்க 100 மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஓகே, சோ இப்போ நம்ம 4வது ரவுண்ட்ல இருக்கோம். இந்த 4வது ரவுண்ட்ல நீங்க எப்படி விளையாட போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பேருமே சேர்ந்து தான் விளையாட போறீங்க. மாமியார் இங்க இருப்பாங்க, மருமகள் அங்க இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அங்க இருப்பாங்க. மாமியார் கிட்ட பாத்தீங்கன்னா 3 கிளாப் போர்டு இருக்கும். ஒவ்வொரு கிளாப் போர்ட்லயும் ஒரு மூவியோட நேம் எழுதி வச்சிருப்போம். நாங்க வந்து நேரம் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொன்ன உடனே மாமியார் என்ன பண்ணணும், ஒரு கிளாப் போர்டு எடுத்து அடிக்கணும். ஸோ மருமகள் அங்கிருந்து அது என்ன மூவி அப்படின்றத அப்சர்வ் பண்ணி ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா நடிச்சு காமிக்கணும். லிப்ஸிங் இருக்கக்கூடாது, பேசக்கூடாது. அவங்க வந்து முழுக்க மேபி இந்த ஹீரோ ஹீரோயின் இல்லைன்னா அந்த படத்துல வரக்கூடிய காட்சிகள் அதை வச்சு நீங்க நடிச்சு காமிக்கலாம். கணவர் வந்து அங்க இருந்து இதை அப்சர்வ் பண்ணிட்டு நீங்க படம் பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த படத்தோட ஹீரோ மற்றும் ஹீரோயினோட போட்டோஸ் வந்து இந்த 3 பாக்ஸஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் படத்தோட போட்டோஸ் ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கும், செகண்ட் படத்தோட போட்டோ செகண்ட் பாக்ஸ்ல இருக்கும், தேர்ட் படத்தோட ஃபோட்டோஸ் தேர்ட் பாக்ஸில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் படத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு தென் கம் பேக் டு யுவர் பொசிஷன். தென் 2வது படத்துக்கான க்ளூ சொல்லுவாங்க, அந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு கம் பேக் டு யுவர் பொசிஷன். லாஸ்ட் படத்துக்கான க்ளூ சொல்லுவாங்க, அதையும் வைக்கணும். ஸோ மொத்தம் நீங்கள் 3 படத்தோட ஹீரோ ஹீரோயினை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 3 படத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான டோட்டல் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் தான். 3 நிமிஷத்துக்குள்ள 3 படத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். ஓகே, ஸோ 3 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து எல்லா படத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டைமில் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு வந்து 600 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். செகண்ட் பொசிஷன்ல வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா 400 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். தேர்ட் பொசிஷன்ல வரவங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பட் அது ப்ரொவைடட் நீங்க 3 படத்தையும் கண்டுபிடிக்கணும். இன்கேஸ் 3 படமும் கண்டுபிடிக்க முடியல, ஒரு படம் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க, 2 படம் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஒரு படம் கண்டுபிடிச்சா 200 பாயிண்ட்ஸ், 2 படம் கண்டுபிடிச்சா 400 பாயிண்ட்ஸ். ஓகேவா? சோ இந்த விளையாட்டை யார் முதல்ல வந்து விளையாட போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 3 ரவுண்டோட முடிவுல உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் என்ன அப்படின்றத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுபாஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க 3 ரவுண்டோட முடிவுல 400 மார்க் வாங்கியிருக்கீங்க. ஸ்டீஃபன் அண்ட் ஃபேமிலி 3 ரவுண்டோட முடிவுல 700 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. சோ லக்ஷ்மி அண்ட் ஃபேமிலி நீங்க 1250 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. சோ லக்ஷ்மி அண்ட் ஃபேமிலி இப்போதைக்கு நீங்க தான் லீடிங்ல இருக்கீங்க. அதனால இந்த கேம் வந்து நீங்க தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. சோ கம் ஆன் டு தி டேஷ் ப்ளீஸ். லெட்ஸ் வெல்கம் லக்ஷ்மி அண்ட் ஃபேமிலி. Okay, Mr. Lakshmi and family, are you ready? Ready. Okay, let's play. எவ்வளவு பண்ணிட்டோம்? இத பண்ண மாட்டோமா? Your time starts now. பொண்ணு ஆக்ஷன் காட்டலாம். அவங்க பண்ற வேலை என்னன்னு காட்டலாம். 40 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. சீக்கிரம் கஷ்டமா இருந்தா அடுத்த மூவி போலாம்.
அடுத்த படம் நீங்க மாத்துங்க, அடுத்த படம் மாத்துங்க. 1 நிமிஷம் 20 செகண்ட் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு படம் கூட கண்டுபிடிக்கல. வாயா செய்யக்கூடாது. தலை. இல்லையா நீங்க அவுட் ஆஃப் சிங்க்ல ஏதோ ஒரு க்ளூ கொடுக்குறீங்களே. வேற படம் பாக்குறீங்களா? வேற படம் பாக்குறீங்களா? வாயா செய்யக்கூடாது. கிருஷ்ணா அவதாரம். அடுத்த படம் போலாம். அடுத்த படம் போலாமா? அடுத்த படம் எடுக்குமா? வெற்றி. முதலிடம். இன்னும் 20 செகண்ட் தான் இருக்கு. இன்னும் ஒரு படத்தை கூட இன்னும் நீங்க கண்டுபிடிக்கல. வெற்றி நிச்சயம். இல்லை. டைம் அப். கம் ஆன். பட் ஒரு படத்தையாவது நீங்க அட்லீஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கலாம். கஷ்டமான படம் கண்டுபிடி. அட்லீஸ்ட் அரை படத்தையாவது கண்டுபிடிச்சிருக்கலாங்க. அத கூட உங்களால கண்டுபிடிக்க முடியல. பட் பரவாயில்ல. வெல் ட்ரை. நல்லா ட்ரை பண்ணீங்க. சூப்பர். Thank you so much. Please take your position. அடுத்தபடியா வந்து விளையாட போறது ஸ்டீஃபன் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. வாங்க. ஸ்டீஃபன் நிறைய படங்கள்லாம் பாப்பீங்களா? பாப்போம். இப்ப ஜெயிச்சிருவீங்க. ஜெயிக்கணும். ஓகேவா? All the best and your time starts now. எப்பா வாயிலே சொல்லிட்டா எப்படிப்பா? வாயில் தரக்கூடாது. என்ன? தலைவா. இல்ல அது என்னது? தலையா. காரங்க. தலைகோஸ். தலையெழுத்து. ஓ அப்படி. என்னது அது? தலையில பலவரி போடுறியா? இல்ல அடுத்த படம் போறீங்களா? கோபுரம். கோயில். சம. என்னது இது? கோயில் மாடு. கோயில் காலை. கோயில் காலை. வாங்க தேடுங்க வாங்க. ரெண்டாவது பாக்ஸ். சீக்கிரம். 1 நிமிஷம் 30 செகண்ட் ஆயிருக்கு. ஹீரோ என்ன வைக்கணும்? ஒரு ஆள் மட்டும் வச்சா போதாது. ஹீரோயின் யாருன்னு தெரியுமா? அவர் தான் ஸ்ரீகாந்தா இப்ப வச்சிருக்கிறவர் தான். விஜயகாந்தா. கரெக்டா? சீக்கிரம். பேக் டு ஃபார்ம். நீங்க அடுத்து வின்னர். அந்த ஹீரோ யாருன்னு காட்டலாம். கம்பீரம். கண்டகோலி. கம்பீரத்துக்கு இன்னொரு பேர். வீரம். ஆக்டர் யாருன்னா கன்வே பண்ணலாமே. யாருன்னு? யார் இப்படி பண்ணுவா? விக்ரம். அவர் படம் விக்ரம். படம். தூள். டைம் அப். நீங்க அப்படியே ஆடினே இருக்கலாம். நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. நீங்க லிப்ஸ்டிக்ல போடுற டைம் இந்த ப்ரிப்பரேஷன்ல எடுத்துந்தா 3 ரவுண்ட ஜெயிச்சிருப்பீங்க. கீழ பயப்படுவாங்கல்ல, வேணாம் பயப்படுவாங்க. அதையும் காட்டுறேன் நான். ஆமா. அப்ப அது தீதான். ஒரு ஓங்கி ஒரு கொட்டுங்க. தண்ணி இப்படி ஊத்துவாங்க. வேணாங்க புருஷனுங்க. தண்ணி அப்படி ஊத்திருந்தா கண்டுபிடிச்சிருப்பீங்க. இல்ல ஆனா நிஜமாவே அவங்க வந்து சூப்பர்பா க்ளூ கொடுத்தாங்க. நீங்க கொஞ்சம் லைட்டா வந்து தடுமாறிட்டீங்க. பட் நைஸ்ங்க. கிரேட் சூப்பர். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சோஃபியாவோட பர்த்டே. சோ எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். Let's wish her happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Sophia. Happy birthday to you. எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. இந்த மாதிரியே எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். எங்களோட blessings மட்டும் கிடையாது, டிவி பார்த்துட்டு இருக்க எல்லாரோட blessingsமே உங்களுக்கு இருக்கு. ஓகே தேங்க்ஸ். So congrats and all the best. நீங்க 3 நிமிஷத்துக்குள்ள வந்து ஒரு படம் வந்து ஃபுல்லா கண்டுபிடிச்சு முடிச்சிட்டீங்க. சோ அந்த சந்தோஷத்தோடயே வந்து உங்க போடியத்துக்கு போலாம். சோ ஸ்டீஃபன், நீங்க வந்து ஒரு படம் ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொல்றேன்ல, நானும் சும்மா அப்படி போய் சொன்னா நீங்களும் நம்பினே போயிடுவீங்களா? அங்க என்ன ஹீரோயின் வச்சிருக்கீங்க பாருங்க. கோயில் காலோட ஹீரோயின் யாரு? மாத்திட்டாங்களா அப்போ ஹீரோயின்? ஓ உங்களுக்கு தெரியாது. கோயில் கால படமே பார்க்கல நானு. ஆனா வந்து ஹீரோ வந்து கேப்டன் தெரியும் எனக்கு. ஆனா ஹீரோயின் யாரும் தெரியல. ஹீரோயின் அடுத்து கடைசி எடுத்து வச்சிட்டேன். ஆனா மாத்திட்டாங்க. சோ நீங்க கனகா வச்சிருக்கணும் இல்லையா? அது கனகாவா? நான் வைக்கல. போர்ட்ல வச்சிருக்கணும் இல்லன்ற. நீங்க கூப்பிட்டாலும் யாரும் வர மாட்டாங்க. அவ்வளவு சீன் எல்லாம் இல்ல. பட் நீங்க ஜெயிச்சீங்களோ இல்லையாங்க, சீரியஸா வந்து செம சிரிப்பா இருந்தது உங்க பெர்ஃபார்மன்ஸ். சிரிக்க தான் வந்திருக்கோம் நிகழ்ச்சிக்கு. கண்டிப்பா நாங்க வந்து உங்களை சிரிக்க வைக்கலாம் நினைச்சோம். ஆனா நீங்க எங்களை சிரிக்க வச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப நம்மள பார்த்து மத்தவங்க எல்லாரும் சிரிக்கட்டும். And thank you so much for that. சோ அடுத்ததா வந்து விளையாடுறதுக்கு
திரு சுபாஷ் அவர்கள் ஃபேமிலி ரெடியா இருக்காங்க, அவங்கள கூட்டுருவோம். வாங்க வாங்க வாங்க. ஓகே, நீங்க தான் வந்து கடைசியா விளையாடுறீங்க இந்த விளையாட்டை, பார்த்து விளையாடுங்க. கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகே, your time starts now. கிங் கிங் ஓ போடு. வாய் தரக்கூடாது. கிங் விக்ரம். விக்ரம் விக்ரம் படத்தோட ஹீரோ Time போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்டா மிளகாவத்தெல்லாம் நல்லா காஞ்சிச்சா வெயில்ல? ஃபாஸ்டா. பாத்து விக்ரம் படத்துக்கு ஹீரோயின் அடுத்த காணோம். படத்துக்காச்சும் போங்க, இவரை வச்சுக்கிறீங்க. அடுத்த படம் மாத்திக்கிறீங்களா? சம வடிவேலு பொம்பளை கிட்ட போட்டு இருக்கிறாரு. சொல்லு ரஜினி. என்ன வடிவேலு என்ன வச்சுட்டு பொம்பளை கிட்ட போட்டு இருக்காரு? ரஜினி சின்ன வயசு வடிவேலு குழந்தை வர இருக்குது பொம்பளை கிட்ட. ரஜினி ஓகே. ராஜா இது மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. வாங்க டைம். திரு சுபாஷ் அவர்களே, அது விக்ரம்ன்றாங்க, படம் பேரே சொல்லிட்டாங்க. விக்ரம் நடிச்ச படம்னா என்னதான் பண்ணுவீங்க நீங்க? விக்ரம் காமிச்சோடனே நான் விக்ரம் நடிச்ச படம்னு தேடினேன். நல்லா தெரியும். படம் பேரே விக்ரம்ங்கிறது அப்பதான் தெரியும். தேடுறதும் தேடுனீங்க, கொஞ்சம் பரபரன்னு தான் தேடுறது. அங்க போயிட்டு வேகமா தான் தேடினேன். செத்து போன ஹீரோயின் போட்டோ எல்லாம் இருந்துச்சு, ஆனா விக்ரம் படத்தை நடிச்ச ஹீரோயின் போட்டோ இல்ல. அதுல இதுல இருந்து ஒண்ணு நல்லா தெரியுது, நாங்க ரூல்ஸ் சொல்லும் போது நீங்க நல்லா தூங்கி இருக்கிறீங்க. அங்க ஹீரோயின் போட்டோ மட்டும்தான் இருக்கு. நீங்க ஹீரோயின் இருக்கதா நினைச்சிட்டு மெதுவா தடவி கொடுத்துட்டு இருந்தீங்க. போட்டோ மட்டும்தான் இருக்கு அப்படின்றது வந்து சங்கத்து சார்பா தெரியும். ஓகே, பட் அவங்க என்ன மாதிரி க்ளூ கொடுத்தாங்க? ஃபைனலும் உனக்கு கொன்னுடுவேன் போ அப்படின்னு தான் விக்ரமா அப்படின்ட்டு. அப்போ கூட விக்ரம் படம் காணுமேங்க அப்படின்றீங்க. இல்ல, கமல் போட்டோ எடுத்துட்டேன், ஹீரோயின் போட்டோ தான் தேடிட்டு இருந்தேன். பட் எங்களுடைய நிகழ்ச்சியுடைய வரலாற்றிலேயே பாத்தீங்கன்னா 3 ரவுண்டுடைய முடிவில் என்ன ஸ்கோர் இருந்துச்சோ அதையே மெயின்டைன் பண்ணது 4வது ரவுண்டு வரைக்கும் நீங்க மட்டும்தாங்க. சூப்பருங்க, ஆசம். 4 ரவுண்டுடைய முடிவில் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறவங்களுக்கு தாம்பூல.com வழங்கும் 10,000 worth gift voucher காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி செகண்ட் பிளேஸ் ஜெயிக்கிறவங்களுக்கு 5,000 rupees worth gift voucher கொடுக்க போறோம். எஸ். ஸோ இப்போ யார் ஜெயிச்சிருக்கான்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் வந்து நம்ம டோட்டல் ஸ்கோர்ஸ் பார்த்துருவோம். திரு சுபாஷ் அவர்கள் ஃபேமிலி 400 மார்க் வாங்கியிருக்கீங்க. சோஃபியா மற்றும் எங்கள் தங்க தளபதி சிங்கக்குட்டி லிப்ஸ்டிக் மன்னன் கோயில் காலை அவர்கள் 700 பாயிண்ட் வாங்கியிருக்கீங்க. அண்ட் மிஸ்டர் லக்ஷ்மி அண்ட் ஃபேமிலி நீங்க 1250 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. இன்னைக்கு எபிசோடோட வின்னரும் நீங்க தான். மிஸ்டர் லக்ஷ்மி நாராயணன் அண்ட் ஃபேமிலி நீங்க ஜெயிச்சிருக்கீங்க தாம்பூல.com வழங்கும் 10,000 worth gift voucher. லக்ஷ்மி சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்க ஷோக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது, ஜெயிச்சது? ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஒரு ஃபேமிலியோட என்ன சொல்றது, அண்ணன் தம்பி எல்லாரும் கூட்டு குடும்பமா இருந்தது. எப்படி ஃபீல் அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஃபீல் பண்ணோம். அதுக்கு இந்த சேனல் ஜி தமிழுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ வெரி மச். அண்ட் கீதா நீங்க சொல்லுங்க. எப்பவுமே வந்து எல்லா சேனல்ஸ்லயும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க. ஃபேமிலியோடு பண்ற ஒரே ப்ரோக்ராம் இந்த ஜீ தமிழ்ல தான் பண்றாங்க. அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு கெட் டுகெதர் மாதிரி எல்லாரும் நாங்க இங்க வர்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ இவ்வளவு நேரம் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணாலும் வந்து ஒரு ஃபன்னா தான் போச்சு இல்லையா? கண்டிப்பா ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்க. ஹாப்பி. அதுவும் அவரு லிப்ஸ்டிக் மன்னன் பட்டம் சூப்பர். டைட்டில் சூப்பர். ஓகே அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்களும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ப்ளீஸ் டேக் யுவர் பொசிஷன். அண்ட் இன்றைய எபிசோடோட ரன்னர் அப் நம்ம லிப்ஸ்டிக் மன்னன் கோயில் கால அஞ்சா நெஞ்சன் ஃபேமிலி வாங்க. நம்ம நிகழ்ச்சியை பார்த்த உடனே அடுத்தாக்குல பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சங்கமே ஆரம்பிக்க போகுது. ஃபேன்ஸ் கிளப்பே நாங்க ஆரம்பிக்க போறோம். அந்த அளவுக்கு நாங்க உங்க மத்தியில ஃபேன்ஸ் ஆயிட்டோம். சூப்பருங்க. ஓகே, थैंक यू. சோ நீங்க ஜெயிச்சிருக்கீங்க தாம்பூல.com வழங்கும் 5,000 worth gift voucher. ஸோ நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. அது இல்லாமல் வந்து செகண்ட் ப்ரைஸ் வேறு வின் பண்ணியிருக்கீங்க. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இருந்தாலும் சொல்லுங்க பார்ப்போம். செகண்ட் ப்ரைஸ் வாங்கினதுக்காக நான் சந்தோஷப்படல. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த மாதிரி நிகழ்ச்சி ஜி தமிழ்ல இன்னும் நிறைய வரணும். எல்லாருமே
பகிர்ந்துக்கணும், எல்லாரும் வரணும், நடிக்கணும், அதுல எல்லாம் நாங்க பார்க்கணும். நாங்க தான் ஆங்கரா இருக்கணும். அதையும் கண்டிப்பா சொல்லுங்க. ஆங்கரா இருக்கணும். நீங்க தான் கண்டஸ்டன்டா இருக்கணும். நாங்க anchor ஆ இருக்கணுமோ இல்லையோ, அது ரொம்ப முக்கியம். அண்ட் சோஃபியா ஊந்து வாரினதுக்கு பிறந்த நாள் அதுவுமா வந்து அட்லீஸ்ட் ஒரு 5000 ரூபாய் பிரைஸ் கிடைச்சது. உங்களுக்கு சந்தோஷமா இல்ல? எங்களுக்கு சந்தோஷம். இந்த 5000 பெரிய பிரைஸ் எனக்கு காலைல காலைல கிடைச்சிருக்கு. கிடைச்சது. அதனால ரொம்ப ஹாப்பி. என் பர்த்டே அதுமா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது விழுந்து பாருங்க. ஜீ தமிழுக்கு ரொம்ப நன்றி. இல்ல இந்த ப்ரோக்ராம்ல கலந்து இதான் ஃபர்ஸ்ட், இது எங்க மாமியாரோட பண்ற ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இதுதான். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். சீரியஸாகவே வந்து வாஸ் ஃபன் ஹேவிங் யூ. நீங்கள் உங்களோட நடிப்பாக இருக்கட்டும், உங்களோட பேச்சாக இருக்கட்டும், உங்களோட மூஞ்சா இருக்கட்டும், எல்லாமே. சரி, கடைசி வரைக்கும் கோயில் கலையோட ஹீரோயின் யாருன்னு சொல்லவே இல்லையே. கனகாமா மாத்திட்டாங்களா அப்போ? மறுபடியும் முதல்ல இருந்தா நான் வரல. தயவு போயிடுங்க சாமி. சுபாஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். சுபாஷ் முகத்திலே ஆனா ஒரு அப்படியே சந்தோஷம் தெரிஞ்சது. இப்ப இல்ல வரும்போது ஒரு பரபரப்பா பதட்டத்தோட இருந்தாரு. இப்போ ஒன்னா ஃபேமிலி மாதிரி ஏதோ அவுட்டிங் வந்திருக்க மாதிரி ஒரு லுக்கு வந்துட்டு. ஆமா. ஏன்னா இவ்வளவு நான் பேசுறேன் ஆமான்னு ஒரே வார்த்தை. இல்ல நான் பேச வேண்டியதை நீங்களே பேசிட்டீங்க, அதனால நான் ஆமா மட்டும் நான் சொன்னேன். சரி நான் பேசல, இப்ப நீங்க பேசுங்க. சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஒய்ஃபோட இப்போ நாங்கள் ஒரு 2 மாசம் ஆச்சு மேரேஜ் பண்ணி. சென்னையை சுத்தி காட்டல, இருந்தாலும் சீ தமிழ் மூலியமா தமிழ்நாட்டுக்கே அவ பார்க்க போறோம். பார்க்க போறீங்க, ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பா நீங்க சொல்லுங்க, புது பொண்ணு நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டதே பெரிய விஷயம். கண்டிப்பா அது மாமியார் பிளஸ் அவங்களோட வர்றது இன்னும் சந்தோஷமா இருக்கு. அம்மா பழைய பொண்ணு நீங்க சொல்லுங்கம்மா. எனக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி நிகழ்ச்சியில இன்னும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறோம். Thank you so much. All the contestants please come here. We'll have Kuttu dance and go. Bye bye. நிஜமா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு ஃபன்ஃபில்லான எபிசோட் நாங்களே பண்ணது கிடையாது. அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் சந்தோஷத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். Until then, bye from Chittu and Kamal. Saha Bamyan.